திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வாரந்தோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் கொடைக்கானலில் மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் 6 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட நடைபாதை உள்ளது. சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் ஏரி சாலையை சுற்றி குதிரை சவாரி, சைக்கிள் சவாரி மற்றும் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருவது வழக்கம். இந்நிலையில் ஏரி சாலையை சுற்றி 6 கிலோமீட்டர் சாலையில் டாய்லெட்டுகள் 3 பயன்படாத வகையில் பழுதடைந்துள்ளது. புதிய கான்கிரீட் கட்டிடங்களால் ஆன கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்படாமல் உள்ளது. மேலும் நகராட்சி அருகில் புதியதாக கட்டப்பட்ட கழிப்பறைகள் திறக்கப்படாமல் நல்ல நேரத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் சுற்றுலா பயணிகளுக்கு அத்தியாவசிய தேவையான கழிப்பிட வசதி எங்கு உள்ளது என்று அலைந்து திரியும் அவலநிலை தினம்தோறும் அரங்கேறி வருகிறது. மேலும் ஏரி சாலையை சுற்றி 6 கிலோமீட்டர் நடைபாதையில் உள்ளூர் வாசிகள் அதிகாலை நேரங்களிலும் மற்றும் மாலை நேரங்களிலும் நடைபயிற்சி செய்வது வழக்கமாக உள்ளது. எனவே சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் படும் இன்னல்களை மாவட்ட நிர்வாகம் கண்டு கொள்ளுமா என கேள்வி எழுந்துள்ளது. குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் படும் கஷ்டத்தை கருத்தில் கொண்டு பழுதடைந்த டாய்லெட்டுகளை பழுது நீக்க வேண்டும். புதியதாக கட்டப்பட்டு வரும் கழிப்பறைகளையும் மற்றும் புதியதாக கட்டப்பட்ட கழிப்பிடத்தை சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகளின் பயன்பாட்டிற்கு விரைவில் திறக்க வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகளின் கோரிக்கையாக உள்ளது. இன்றைக்கி லேக் பகுதிக்கு வந்தாங்க. இந்த பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ஒன்றும் இருக்கும்போது இருக்குது. மெயினாக ஜென்ஸுக்கு ப்ராப்ளம் இல்லைங்க, லேடிஸுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது இருக்குதுங்க. நாங்கள் வந்து பார்த்த வரைக்கும் இப்போ வந்து அன்சீசன் தான் இருக்குது. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகலை. க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போத்துக்கு. இந்த க்ரௌட் ஆகும்போது பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது இருக்குதுங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லைங்க. இது வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே இது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க. இந்த லேக் பிளேஸில் வந்தோம். மற்றபடி அதை சுற்றி டாய்லெட் வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது. நாங்களே இப்போ ஒரு லேக்கில் போட்டு போகிறதுக்காக வந்தோம். அங்கேருந்து இல்லை, அடுத்த பக்கம் இப்போ 2 கிலோமீட்டர் சுற்றி ஓடி பாத்ரூம் வசதிக்கு போயிட்டு வராங்க. இப்போ இந்த நகராட்சி ஆஃபீஸும் பக்கத்தில் இருக்குது. அங்கே போய் கேட்டாலும் அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க, அது வந்து இப்போ முடிக்க மாட்டாங்களாட்டிருக்கு. சீசன் வர்றது தான் அவங்களுக்கு முதல்ல தெரியும். அதுக்கு முன்னாடியே அவங்க ஆரம்பிச்சிருக்கலாம். ரொம்ப கம்மியாக இருக்குது டாய்லெட் வசதி. அது கொஞ்சம் கொடைக்கானல் நகராட்சி அதை சரி பண்ணால் நல்லாயிருக்கும். நான் 3 நாளாக டூர் சுற்றிட்டு இருக்கோம். கடைசியாக லேக்குக்கு வரணும் வந்தோம். வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். ரெஸ்ட் ரூம் போகணுன்னு பார்த்தோம்னா இங்கே ரெஸ்ட் ரூம் ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது. பார்த்தா மாநகராட்சியில் கட்டியிருக்காங்க, முனிசிபாலிட்டி கட்டியிருக்காங்க. கேட்டால் யாரும் இல்லை, அமைச்சர் வரணும், அமைச்சர் தான் திறப்பா போட்டாங்க. அமைச்சர் வரைக்கும் ஒன்று கடைக்கிட்டா இருக்க முடியும்? என்ன சொல்லுங்கள்? லேடிஸ் வராங்க, என்ன பண்ண முடியும்? நாங்கன்னா உள்ள சைடில் போய்ட்டு அடிச்சிடுவோம், இதை பண்ணிடுவோம். லேடிஸ் என்ன பண்ணுவாங்க? சுற்றி பார்க்க நல்ல இடம் தான். ஆனால் டாய்லெட்டுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறது வந்து இன்னும் 2-3 வைக்கணும். வச்சா பொதுமக்களுக்கு கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப தூரம் போய் பிள்ளைகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. அதை பார்த்து கவர்மெண்ட்டு செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும்.